இது என்னோட புது யூடியூப் சேனல் சனம் ஷெட்டி. இதுக்கு முன்னாடி சனமஸ்தா இருந்தது. பட் பிக் பாஸ் ரெவ்யூஸ் விமர்சனமோட அத்தனை வீடியோஸ் இந்த பேஜ்ல தான் நான் வந்து போஸ்ட் பண்ண போறேன். இன்னைக்கு ஸ்பெஷலா நான் வந்து லைவே பண்ணிடலாம் அப்படின்னு தெரியுது. 12 ஆயிடுச்சு. ஸோ குவிக்கா ஒரு ரவுண்ட் அப். ஷோ பிடிச்சதா இன்னைக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கண்டெஸ்டன்ஸ் ஒருத்தர் இருக்காங்க. அது யாருன்னு சொல்லுங்களேன். விஜய் சேது சார் தான். தாறு மாறு நம்ம விஜய் சேது சார். கரெக்ட்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. கமல் சார் மிஸ்ஸே பண்ணலன்ற அளவுக்கு அவங்க வந்து இன்னைக்கு ஓன் த ஸ்டேஜுங்க. என்ன சொல்றீங்க? அந்த இயல்பான ஒரு அப்ரோச், அந்த நக்கல் டயலாக்ஸ் நிறைய பேசினாங்க. நக்கல் வந்து ஸ்டேஜ்லயே கண்டெஸ்டன்ஸை வச்சு செஞ்சுட்டாங்க. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்க என்ன சொல்றது, நேச்சுரல் அந்த இயல்பான ஒரு அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மெயின்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டுக்கும் நிறைய டைம் கொடுத்து உண்மையில ஜென்யூனா ஹி வாண்ட்ஸ் டு நோ அபவுட் தேர் பேக்ரவுண்ட், ஹி வாண்ட்ஸ் டு நோ அபவுட் தேர் ட்ரீம்ஸ். ஸோ அந்த ஒரு ஜென்யூனிட்டி எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சேது சார் அண்ட் வெல்கம் டு த பிக் பாஸ் ஃபேமிலி. ரொம்ப 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 எதிர்பார்ப்பு இருந்தது. அது அத்தனையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க. இன்னும் நிறைய வந்து எதிர்பார்க்கிறோம். வீக்கெண்ட் ஷோல கலக்குங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் வந்து போயிருக்காங்க. ஸோ ஒரு ரெண்டு நேம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த நேம்ஸ் வந்து போல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லட்சுமி மேம் பொண்ணு ஐஸ்வர்யா வந்து வராங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இல்லை, வரல. அதே மாதிரி இவங்க டாக்டர் திவாகர் மோஸ்ட் டிமாண்டட் கண்டெஸ்டன்ட், அவங்களும் வரல. அதே மாதிரி டிடிஎஃப் வாசன் அண்ட் ஜோயா, இந்த ஜோடிக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதுவும் ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கு. அவங்களும் வரல. சரி, ஓகே, யாருப்பா வந்திருக்காங்க அப்படின்னா 90% விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ பெரிய சம்பவம் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தா விஜய் டிவி சங்கமம் தான் இருக்கு. ஸோ இது எப்படி இவங்க எல்லாம் இதெல்லாம் தேருமா அப்படின்னு யோசிச்சா ஐ திங்க் தேர் இஸ் ஹோப்ஸ். எல்லார் மேலேயும் எனக்கு ஹோப்ஸ் வரல. இப்போ ஃபுல்லா நம்ம வந்து ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டோம், ஆன் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனவங்களோட அந்த டைலாக்ஸ், அவங்களோட இது கேம் இன்னைக்கு அந்த ஒரு 2 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது ஆண்கள் சைட்ல ரவீந்திரன் சார், நம்ம லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்திரன் சார், முத்துக்குமார், ஜெஃப்ரி நல்லா தெளிவா இருக்காங்க. அண்ட் தீபக் ஓரளவுக்கு சொல்லலாம். பெண்கள் சைட்ல ஒன்லி ஜாக்வெலின் தான். தலைவி ஜாக்வெலின் பெண்களோட தலைவியே ஆயிட்டாங்க இன்னைக்கு வந்து. ஸோ அதாங்க, இப்போ இந்த தீமை வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வீடே வந்து பிரிச்சுட்டாங்க. போன சீசன் என்னன்னா இன்டூ 2, இப்போ என்னன்னா 1/2. ஸோ இது வந்து பிரிச்சதுக்கு தீம் வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். அது வந்து பிக் பாஸே சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து என்னோட சீசன் 4லயும் நடந்தது. அது என்னன்னா, போன நாள் என்டர் ஆன ஃபர்ஸ்ட் டே வந்து பாய்ஸ் சைடு பெட்ரூம் டோர் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ பாய்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, சரி நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், கேர்ள்ஸ் சைடு பெட்ரூம் வந்து ஓப்பனா இருக்கு, நீங்க நிம்மதியா தூங்குங்க, கம்ஃபர்டபுளா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்த தாட் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்துதான் எனக்கு தெரியல. ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு சே, அவங்களுக்கு பெட்ரூம் டோர் ஓப்பன் ஆகுற வரைக்கும் லெட் அஸ் நாட் யூஸ் த பெட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்டு த நைட் வரைக்கும் ஃபியூ ஹவர்ஸ், ஒரு 3-4 ஹவர்ஸ் கூட நம்ம வந்து கார்டன்ல உட்காந்தோ இது ரெஸ்ட் ரூம்ல உட்காந்தோ, ஆனா பெட்ரூம்க்கு கால் வைக்கல. நான் வந்து பெட்ரூம்ல தூங்கல டில் தே வர் கம்ஃபர்டபுள் இன் தேர் பெட்ஸ். ஸோ அதான் நான் என்ன சொல்றேன்னா, it is not about the bed or comfort or dressing mirror or iron box. இந்த பொண்ணுங்க வந்து என்ன சொல்றது, அந்த கம்ஃபர்ட் தான் எதிர்பார்க்கறாங்க. நமக்கு பெட் வேணும், சிங்கிள் பெட்ல தூங்கினா நல்லா இருக்கும், ட்ரிபிள் எப்படி ஷேர் பண்றது, ட்ரெஸ்ஸிங் மிரர் இல்லைன்னா எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அயன் பாக்ஸ் இல்லைன்னா நம்ம ட்ரெஸ் எப்படி நம்ம அயன் பண்றது, பிங்க் கலர் தான் வேணும்.
அதான் இதுக்கு வந்து சாச்சனா வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. இந்த கம்ஃபர்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு. அந்த சின்ன பொண்ணுக்கு தெரியுது, இவங்களுக்கு எல்லாம் தெரியாம போச்சு. முக்கியமா தர்ஷா, சுனிதா, இவங்க எல்லாம் அந்த கம்ஃபர்ட் ஆஸ்பெக்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அது வந்து நச்சுன்னு ஜாக்கி வந்து அடிச்சுட்டாங்க. எனக்கு கம்ஃபர்ட் வேண்டாம், எனக்கு பெட்டும் வேண்டாம், நான் கார்டன்லயே படுத்துக்கிறேன். ஆனா எனக்கு வந்து நாமினேஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க போட்டது தப்பு, அந்த டீல் நீங்க அக்செப்ட் பண்ணது தப்பு சொன்னாங்க பாருங்க. அதுக்கே வந்து சூப்பர் ஜாக்கி, நீங்க டைட்டில் எடுத்துட்டு போனாலும் வாய்ப்பு இருக்கு. தெரியல, இட்ஸ் டூ early டு சே. பட் பொண்ணுங்க சைட்ல எனக்கு வேற யாருமே இம்ப்ரெஸ் பண்ணல சோஃபார், நோபடி எல்ஸ். அப்புறம் நம்ம சீசன் 7ல இருந்து 2 பேரு நான் வந்து 2 பேரோட ஸ்ட்ராட்டஜி அந்த சாயல் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது. அது யாருன்னு நீங்களே சொல்லுங்களேன். சொல்லுங்க, கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, பிரதீப். பிரதீப்போட ஸ்ட்ராட்டஜி நச்சுன்னு யூஸ் பண்ணது யாரு? நம்ம ரவீந்திரன் சார் டீல் போட்டாரு வந்த உடனே. விஜய் சேது சாரே சொல்லிட்டாங்கல்ல, நீங்க பக்கா பிசினஸ் மேன் சார் அப்படின்னு. அதேதான். சோ டீல் போட்டாங்க. ஐ லைக் தட், ஐ லவ் தட். சோ டீல் போட்டு, சரிம்மா நீங்க எல்லாமே வந்து அந்த சிங்கிள் பெட் தான் வேணும், ட்ரெஸ்ஸிங் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்றீங்க, கிச்சன் வேண்டாம். கிச்சன் பார்த்து எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா, கிச்சன் டீம்ல இருந்தவங்க தான் வெயிட்டான கண்டஸ்டன்ட்ஸ். அந்த கிச்சன் தான் வந்து சோர்ஸ் ஆஃப் த பிக் பாஸ் ஹவுஸ். அங்க இருக்கிறவங்க தான் கொடுக்கறது கண்டென்ட். இது தெரியுமா? இது தெரியாம ஐடியா இல்லாத பசங்களா இருக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. பட் எனிவே இது புரிஞ்சுப்பாங்க. இல்ல இத்தனை சீசன்ஸ் பார்த்தும் உங்களுக்கு புரியலையான்றதுதான் எனக்கு வந்து, நீங்க ஷோஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஓகே, சோ கிச்சன் டீம் நமக்கு வேண்டாப்பா, குக்கிங் நமக்கு வேண்டாப்பா, அந்த தலைவலி நமக்கு வேண்டாப்பா அப்படின்னு கேர்ள்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் மெயின் ரீசன். ட்ரெஸ்ஸிங்கும் கிடையாது, பெட்டும் கிடையாது. எனிவே கிச்சன் டீம்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோன்ற ஒரு ஹாப்பினஸ்ல இருக்காங்க. கிடையவே கிடையாது. 100 நாளைக்கு நீங்க மாட்டீங்க போங்க. பிகாஸ் தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் த பாய்ஸ். அது கூட பரவாயில்ல, டீல்ல நாமினேட்டே பண்ணக்கூடாது பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ராப், மிகப்பெரிய ட்ராப். ட்ராப்புக்கும் வந்து இது ட்ராப்னு கூட தெரியாம ஓகே ஓகே டீல் ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு வந்துட்டாங்க இந்த பொண்ணுங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து வை வாட் அப்படின்னு இருக்கு. ஸோ வெரி 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 டிசப்பாயிண்டட். பொண்ணுங்க சைடு வந்து பயங்கர வீக்கா இருக்கீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்மார்ட் திங்கிங். இட்ஸ் நாட் அபவுட் கம்ஃபர்ட். இட் இஸ் நாட் அபவுட் ஐயோ வேலை அதிகம், இது பண்ண முடியாதுன்ற நீங்க மைண்ட் செட்ல போனீங்கன்னா அங்கேயே நீங்க வந்து தப்பான கேம் விளையாடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது டீல் போட்ட ரவீந்திரன் சார் சூப்பரு. அப்புறம் ஜெஃப்ரி, இன்னும் சின்ன பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டேஜ் என்ட்ரி எல்லாம் நம்ம பார்த்து அப்படியே உண்மையில எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. ஏழை வீடு பையன், இவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரகிள், அந்த என்ன சொல்றது, வருமானம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருந்து வெளியே வந்து ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில வந்து அவங்க உள்ள போயிருக்காங்க. செம்ம டேலண்டட் பையன். அவங்க வந்து பாடினதே வந்து ரொம்ப ரீச் ஆயிருக்கும் இப்பக்குள்ள. சோ அந்த ஒரு சிம்பத்திலே நம்ம பார்த்தோம். உள்ள போன உடனே அப்படி ஷார்ப்பா யோசிச்சாரு. எனக்கு லெஃப்ட் சைடு தான் வேணும்னு சொன்னாங்களே தவிர எனக்கு வந்து கிச்சன் சைடு வேணும், கிச்சன் இல்லாத சைடு வேணும்னு சொல்லவே இல்லை. அப்படியே சுனிதாக்கு பெரிய பல்ப் கொடுத்துட்டாங்க. இதுதான் லெஃப்ட். நான் எங்கே சொன்னேன், நான் வந்து கிச்சன் பெட்னு நான் சொல்லவே இல்லையே, நான் லெஃப்ட் தான் சொன்னேன். இது எனக்கு லெஃப்ட் தான், கரெக்ட் தான். ஸோ செம்ம 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 இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி முத்து கூட ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. அவங்க பேசுறது, அவங்க திங்கிங் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. செம்ம ஷார்ப் கேண்டிடேட். ஒரு இப்போ ஷோ எண்ட் ஆகும்போது ஒரு டைலாக் இருந்துச்சு, ஜாக்வலின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, போங்க என்ன கேட்காம நீங்க டீல் போட்டீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது அப்படின்னு சொன்ன உடனே முத்து வந்து ஆமாங்க அதாங்க கேம் அப்படின்னு சொன்னாங்க. செம்ம பல்பு. பட் இருந்தாலும் என்னதான் பல்பு வாங்கினாலும் ஜாக்வலின் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இது தப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது நான் ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டீல் பிரேக்கரா ஜாக்வலின் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ தட் இஸ் அ கிரேட் ஸ்டார்ட் ஃபார் ஹர். ஸோ நாளில இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு ஜாக்வலின் மேல. மற்ற பேர் எல்லாமே பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அட்மாஸ்பியராவே நிறைய பேர் இருந்திருக்காங்க இன்னைக்கு. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் இப்போ லிஸ்ட்ல போடாத நேம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அட்மாஸ்பியர் தான். மற்றபடி
கண்டஸ்டன்ஸ் இன்னைக்கு போன கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்ல யார் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யார் மேல உங்களுக்கு அதிகமா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்றது லைவ்ல கமெண்ட்ஸ் போட்டுருங்க. ஸோ இன்னைக்கு ரவுண்ட் அப் கிட்டத்தட்ட அதுதான். விஜய் சேது சாரோட உண்மையிலங்க விஜய் சேது சார் மக்கள் நாயகன் தான். மக்கள் செல்வன் ஓகே, இதுவரை இனிமேல் மக்கள் நாயகன். அப்போ நல்லா வச்சு செஞ்சாங்க. ஆர்னாவ் வந்தப்போ எல்லாம் இவங்க பெருசா ஏதோ சாதிச்சிருக்காங்களா, ஆனா என்னன்றது எனக்கு தெரியல, கேட்டுப்போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முத்தம் கேட்டாங்கல்ல, அப்போ ஒரு லுக்கு கொடுத்தாங்க. முத்தமா கேக்குது, உள்ள போ தம்பி இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரவீந்திரன் சார் கிட்ட பெருசா வருமானம் வருமே இந்த டைம்ல உங்களுக்கு, அதெல்லாம் விட்டுட்டு உள்ள போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சாரு. அதுக்கப்புறம் சாச்சனாக்கு வந்து சின்ன பொண்ணுதான், தெரிஞ்ச பொண்ணுதான், ஆனாலும் நீ வந்து இந்த அப்பா சென்டிமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிடாத, வீக் டேல வந்து கேம் நல்லா விளையாடல அப்படின்னா வீக்கெண்ட்ல வந்து அந்த சென்டிமெண்ட் யூஸ் பண்ணாத அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. தர்ஷா குப்தாக்கு உனக்கு என்னம்மா 2.3 மில்லியன் வச்சிருக்க, இல்ல 2 மில்லியன் வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க கரெக்ட் பண்ணாங்க. நாட் ஜஸ்ட் 2 மில்லியன், 2.3 மில்லியன் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓட்ஸ் எல்லாம் அள்ளி அள்ளு வரும் தர்ஷா குப்தாக்கு. இன்னொரு பெரிய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, எல்லாரும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான், எல்லாரும் மீடியா பீப்புள் தான். ஸோ இந்த ப்ரமோஷன் எல்லாம் எந்த அளவுக்கு ரெடி பண்ணி போயிருக்காங்கன்றது நாளில இருந்து தெரிஞ்சது. ஸோ யாருக்கு ப்ரமோஷன் இருக்கு யாருக்கு இல்லைன்ற விஷயத்த போட்டு உடைக்கிறதும் ரெவியூவர்ஸோட வேலை. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் தட் ஒர்க் ஃப்ரம் டுமாரோ. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட ஐ வில் நாட் வேஸ்ட் யுவர் டைம் டூ மச். இன்னைக்கு இது தவிர்த்து ஆமா ஆர்னவன் அன்ஷிதாது ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. ஸோ ஆர்னவ் வந்து வந்த உடனே வாட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னதே எனக்கு வந்து நடிக்கலாம், ஆனா ஓரளவுக்கு நடிச்சா நம்ம நம்புவோம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு விஷயம் நடக்க போகுது, அதனாலதான் ஜோடியா அமைச்சிருக்காங்க. ஜோடியா அனுப்பல, தனித்தனியா அமைச்சாங்க. ஆனா அந்த ஜோடி வந்து ஒரு கான்ட்ரவர்சியில இருந்திருக்கு. ஸோ அது எப்படி அவங்க வந்து அந்த விஷயத்த கான்ட்ரவர்சிய கிளாரிஃபை பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிப்பாங்களா, இல்ல அதனால இன்னும் நிறைய கான்ட்ரவர்சி ஆக போகுதான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி தர்ஷிகா வந்து நல்ல ஸ்மார்ட்டான பொண்ணுதான். அவங்க வந்து வந்த உடனே இந்த டீல் எனக்கு ஏதோ சரிப்படல, இது தப்பா இருக்கு அப்படின்னு வந்து அட்லீஸ்ட் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஆனா வந்த உடனே ஒரு விஷயத்த பண்ணாங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. சௌந்தர்யாவோட வாய்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சௌந்தர்யா வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். விஜய் டிவில வில்லா டு வில்லேஜ் ஷோல ஒன்னா போயிருந்தோம். கியூட்டா இருக்கும் உங்க வாய்ஸ். நம்ம அப்போ எல்லாம் கலாய்ப்போம், இந்த விடிவி கணேஷ் நீதா அப்படின்னு எல்லாம் கலாய்ப்போம் ஓகே ஃபைன். பட் இவங்க வந்த உடனே பொண்ணு வாய்ஸ்ல பேசு அப்படின்னு சொல்றது, அந்த சொன்ன விதம் அதெல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது வந்த உடனே அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த சலுகை நீங்க எடுத்து அப்படி பேசும்போது அவங்களுக்கு சௌந்தர்யா ஒரு மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சி. ஸோ அது அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அந்த சிச்சுவேஷனை சௌந்தர்யா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பவித்ரா எல்லாம் வந்து இந்த விஷயத்த இவங்க தர்ஷிகா வந்தப்போ, ஜாக்குலின் வந்தப்போ பவித்ரா தான் போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு டீல் போட்டிருக்கோம், அதனால நம்ம வந்து பாய்ஸை நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு 2-3 பேர்கிட்ட பவித்ரா தான் போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லைங்க இது சரியில்லை, எப்படி நீங்க வந்து அக்செப்ட் பண்ணீங்கன்னு கேட்டப்போ பவித்ரா வந்து சரியான ஒரு கன்வின்சிங் பாயிண்ட் எதுவும் எடுத்து வைக்கல. இல்லைங்க அப்படிதாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் பண்ண முடியாது, டீல் போட்டா அது என்ன இதா லாக் பண்ணி மூடி வச்ச இதா கசானாவா, டீல் பிரேக் பண்ணுங்க. அது பண்ணது ஜாக்விலின். அட்லீஸ்ட் நான் வந்து பண்றேனாவது சொல்றாங்கல்ல. ஸோ அந்த ஒரு வகையில மற்ற எல்லாருமே என்ன சொல்றது, அந்த இது இன்ட்ரெஸ்ட் காட்டல, அந்த ஷார்ப்னஸும் காட்டல. அண்ட் இது தூங்குறப்போ அந்த பெட்டில் ஆண்கள் சைடு வந்து இந்த பெட்டில் தூங்குறாங்க. அப்போ ஜெஃப்ரி வந்து கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னாங்க, நமக்கு தான் அங்க ஜாக் பாட் அடிச்சிருக்கு, இது வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில விஜய் சேது சார் வந்து ஒரு பாம்பு போட்டாங்க.
24 ஹவர்ஸ்ல ஒரு விக்கெட் அவுட் ஆக போகுது. அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆரம்பிக்கும். இப்போ அந்த டீல் போட்டாங்க இல்ல, அது டீல் வந்து இப்போ யூஸ் பண்ண போறாங்களா இல்ல வெயிட் பண்ணுவாங்களான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணா கேர்ள்ஸ் சைட்ல தான் ஒரு விக்கெட் டவுன் ஆகும். ஸோ தட்ஸ் அபவுட் இட் மக்களே. அது யாரா இருக்கும்ன்றது உங்க இது ஃபோர்காஸ்ட், அதுவும் நீங்க சொல்லுங்க. அது ஜாக்குலின் தவிர வேற யார் போனாலும் அது பெருசா டிஃபரன்ஸ் இருக்காதுன்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ மக்களே. இன்னைக்கு ரொம்ப குவிக்கா ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். போய் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. நாளையிலிருந்து ரெகுலரா பண்ணுவோம். வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் லெட்ஸ் பிகின் our journey together for Bigg Boss season 8. Good night.